ஓகே, இந்த வீடியோ பார்க்குற அனைத்து தமிழ் ரசிகர்கள், கிரிக்கெட்டு ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இந்த சேனல் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா ரியல் கிரிக்கெட்டுங்க கேமை எல்லாமே தமிழ்லேயே போடுறதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ரியல் கிரிக்கெட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதை சொல்லவே வேணாம். அதுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. அதுக்கு இதில் கோல்டு ஷாட்டாக இருக்கட்டும், இல்லை டே டு டே த்ரில்லிங் மேட்சாக இருக்கட்டும், இல்லை பிளேயர்ஸ் கார்ட்ஸாக இருக்கட்டும், எந்த பிளேயர் வெயிட்டான பிளேயரு, எந்த பிளேயர் மொக்கையான பிளேயர் சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறது. இதில் டெய்லிக்கும் ஏதாவது ஒரு வீடியோ கிரிக்கெட் ஃபேன்ஸுக்காண்டி ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேஜில் டைமண்ட் 5ல் இருக்கிறேன். இதில் லெஜெண்டுக்கு போனோன்னா டைமண்ட் தாண்டி போனோம் ரேங்கடு ப்ரொஃபஷனில். ஆல்ரெடி லெஜெண்டுக்கு நான் போயிருக்கேன். ஆல்ரெடி போன சீசனே லெஜெண்டில் தான் நான் ஃபினிஷ் பண்ணேன். இந்த சீசனில் ஒன்று இருக்குது, இவ்வளோ தூரம் போகணும். நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் லெஜெண்ட் 1 அப்படியே தான் போகணும். டைமண்டுக்கு அப்புறம் க்ரௌன் வரும், க்ரௌனுக்கு அப்புறம் ஆஸ் வரும், ஆஸுக்கு அப்புறம் தான் லெஜெண்டுக்கு போவோம். சரி, இப்போ நமக்கு ஆஸ்திரேலியா லீக் போவோம். ரேங்க்டு ட்ரீம் டீம் சேலஞ்சு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ப்ரீமியர் லீக் தான் 64 நிற்கிது, 3000ல். அதுக்கு போகணும். இதில் இப்போது பிராட்மேனுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண பிளேயரு. அது அவசியமாக கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது தான். அது ஃபேவரெட்டு, ரொம்ப பேஷனட்டுங்கிறனால பிடிச்ச பிளேயர்னால் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் ஸ்டீவ் ஸ்மித்து எல்லாம் ப்ரோ பிளேயர்ஸ். போன சீசன் ப்ரோ பிளேயர் ஸ்டீவ் ஸ்மித்து, இன்னொரு ஸ்டீவ் ஸ்மித் ஹீரோ. 2 ஸ்டீவ் ஸ்மித் இருக்கான்னு பார்ப்பீங்க நீங்கள். இதில் லெஜெண்டு பிளேயர்னால் பர்ச்சேஸ் பண்ணுறது ₹800